அதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ரொம்ப சிதத்தன்மையாக இருக்கேன். ஏன்னா வந்து சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து ரீசன்லாம் காரணம்லாம் நான் சொல்ல விரும்பல. குமார் வந்து இது சொல்லக்கூடாது. அது எப்பவுமே நான் வச்சுக்கோங்க. யூ ஷுட் நாட் டெல் எனி திங். அதில் மட்டும் நான் டூ மச் ஸ்ட்ராங்கில் இருக்கேன். ப்ரோ அகெயின் 49.9K நக்கிட்டு போயிடுச்சு ப்ரோ. ஓகே தல. நீங்க எனக்கா ஒன்று பண்றேன் அப்படின்னா உனக்கு நான் வேணா பர்மிஷன் கொடுக்குறேன். அங்கங்க 3 நாய்களை நீங்க என்ன வேணா அடிச்சோங்க. ஆனா அவனை குமாரை மட்டும் இது சொல்லக்கூடாது. அதுல மட்டும் நான் வந்து அது மட்டும் நான் சொல்றது கேளுங்க. அது வந்து நான் உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க யார வேணா அடிங்க, கேரண்டி கிராண்டட், உங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. குமாரை மட்டும் இது சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு தான் அவன் முன்னேறி வரான். நான் தான் அவன் மேல அலிகேஷன் கிடையாது, நான் தான் அவனை வந்து அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி போய் இங்க இருந்தா நீ ஜாலியா இருக்க முடியாது, பிசி கேம்ல அவன் கூட தான் விளையாட முடியும், சந்தோஷமாயிடுறா அப்படின்ட்டு. நான் நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணோம்னா அவனை மட்டும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அதுல நான் ரொம்ப ரொம்ப ஸ்திரத்தன்மையா இருக்கேன். நீங்க அது சொல்லாம இருக்கிறதா பெட்டர் தான். முந்திரி வீரனை அடிச்சு போலங்கண்ணா வேணாங்கள, இந்த குட்டிப்பட்டை எல்லாம் போட்டு சூத்தடிங்க, அவன் ஆக்கர் துவையலி அவனை போட்டு அடிச்சு நொறுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொட்டையை ஏதோ இது மாதிரி பேசினாதான் பெரிய பூலா வரலாம்னு நினைச்சிருக்கான். அந்த பொட்டையெல்லாம் எங்கேயோ முளையில கிள்ளி சூத்தடிச்சிருங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த வாட்ச்மேன் பொட்டையன் கூட ஒரு 7 வருஷம் வெளியே நின்று வாட்ச்மேனா இருந்து அங்கே ஊட வேலை பார்த்துட்டு சுனி சப்பி வேலை வந்தவன், அவனை கூட போட்டு அடிச்சு ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்காக அவனை மட்டும் விட்டுருங்க, குமாரை மட்டும் விட்டுருங்க. அது ஒண்ணுதான் சொல்லுவேன். Come on guys, let's go for 3000 likes. பாருங்க guys, தட்டே விடு மாமே, தட்டே விடு guys, தட்டே விடு மாமே, தட்டே விடு. அடியா போடு, இடியா போடு, வெடியா போடு, நைக்கா போடு. அண்ணே குமார் வர பேசுற முடிச்சு விடுங்க. அவன் என்ன சொன்னாலும் நம்ம பையன்ட்டு நான் சொல்லிட்டேன், நான் விட்டுருங்கன்ட்டேன். எனக்கா இது ஒண்ணு மட்டும் விட்டுருங்க, அவ்வளவுதான். எனக்காக அதை விட்டு விட்டுருங்க. அதுவும் நான் உங்களுக்காக மட்டும் தான் சொல்லுவேன். அது பாவத்தில் வந்து சேரும். அது மட்டும் நீங்க பண்ண. எனக்கு உங்களுக்காக ரெண்டு தான். நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கறது ரெண்டு தான். ஒன்னு, டோலிங்கள் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்களும் பொண்ணுங்க சாபம் சும்மா விடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே பாவம். மற்றவங்க எல்லாம் சண்டை தான், அடி தான், இடி தான், புட்டி தான், வெட்டி தான். மற்ற பொட்டையெல்லாம் அறுத்துக்கலாம். நம்ம அடிமை பொட்டைங்க தான், அவங்களை போட்டு அறுத்து விளாடலாம், ஜாலியா இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் எனக்காக பண்ணுங்க. நான் வந்து உங்களோட நல்லதுதான் எப்பயுமே சொல்லுவேன், வேற எதுக்கும் சொல்ல மாட்டேன். கர்மா வந்து பார்த்துட்டே இருக்கும். அது மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. என்னாலும் எப்போதும் இந்த பாவத்தோட இதுல மட்டும் வீழ்ந்துடக்கூடாது. சண்டை போடுறது வேற, சண்டை போடுறது ஜாலி கண்டென்ட்காக சண்டை போடுறது வேற. இந்த ரெண்டு பாவம் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கூடாது, கூடவே கூடாது. நான் பையன் நான் தான் அவனை அனுப்பிச்சு விட்டேனே, நீ இங்க இருந்தா செட் ஆகாதடா, ரேங்க் புஷ் அந்த அல்டிமேட் ராயல்லாம் கஷ்டமா இருக்கும்டா, நீ வேற வருத்தப்படுவடா. அங்கன்னா அவங்க கூட்டு போய் வெளியெல்லாம் கூட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலும் ஒரு கட்டத்தில் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையாலுமே சந்தோஷமா தான் படுறேன். ஏன்னா அவனை வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு ஹாப்பியா வச்சிருக்கிறதுலாம் நானே வந்து சந்தோஷம் தான் படுறேன். அது நல்லதா இருக்கு, விடுங்க. அது மட்டும் எனக்காக விட்டுருங்க. என்னன்னாலும் நம்ம நல்லது மட்டும் தான் செய்யணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கணும் ஒழிய உம்மால முந்திரி கூட்டமா மட்டும் இருந்துடக்கூடாது. முந்திரி எந்திரின்னு மட்டும் இருக்கக்கூடாது. நோ, ஆல்வேஸ் குட். ப்ரோ குமார், நீங்க அவனை திட்டினதான் நினைச்சு உங்களை அசிங்கமா பேசுறான் ப்ரோ. நான் அப்ப கூட அவன் நீங்க வந்து ப்ரொவோக் பண்ணி குமார் வந்து உங்களை அசிங்கமா திட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல ப்ரோ அவனுக்கு ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும், அதனால அவன் அப்படி பேசுறான், மற்றபடி அவன் அப்படி பேசியிருக்க மாட்டான், அவன் வந்து நம்ம பையன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீங்களும் என்ன ப்ரொவோக் பண்றீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட இப்படி சொல்றேன். பரவாயில்ல ப்ரோ, விடுங்க, யாரா கூட இருக்கிற பொட்டையை ஏதாவது கொளுத்தி போட்டிருப்பான், அதனால அவன் அப்படி பேசுவான், தெரியாம பண்ணுவான், விட்டுருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? என்ன ஆனாலும் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லேயே போயிடுறது பெட்டர். நோ மோர் நெகட்டிவ் வைப்ஸ். மதன் வீழ்ந்தாலும் மதனா தான் வீழ்வான், ஜெயிச்சாலும் மதனா தான் ஜெயிப்பான். மாறவே மாட்டேன் நான். ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே அந்த 5 எழுத்து தான், MADN தான். ஒரு முடிவு எடுத்துட்டுனா அவ்வளவுதான். அது நான் முடிவு வந்து நான் பின்வாங்க மாட்டேன். வேணா உங்களுக்கு ஒன்று சொல்றேன்,
வேணா இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த பாம்பு போட்டேனுங்க குமார சூத்தடிப்பாங்க. குமார் ஒரு நாள் கண்ணீர் விட்டு கதறுவான் சரியா. அன்னைக்கு என்ன தேடி தான் வருவான் ஓகேவா. அன்னைக்கு நான் அவனை நான் எடுத்துக்குவேன் ஓகேவா. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மாசம் ஆனாலும் சரி, நாளானாலும் சரி ஓகேவா. இது நடக்காம இருக்காது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே பண்ணணும்னா ஏற்கனவே அவனுக்கு சூத்து அடிச்சவனதான் அவனுக்கு. குமாரோட ஸ்பான்சர்ட்டே போய் குமாருக்கு சூப்பர் சாட் போடாது. ஏன் அவனுக்கு தான் எல்லாம் வருது, எனக்கு கொடுங்கன்னு கேட்ட போட்டேன் அவனுங்க. அதனால அது பண்ணுவானுங்க. ஸோ அதனால வந்து அதை விடுங்க. அது கூடிய விரைவில் எதையுமே முன்னாடியே நான் கணிச்சிருவேன்ல. அது நடக்கும் போது நான் வந்து அப்ப நீங்க மறுபடியும் அந்த ஆகாயம் போல ஒரு தர இல்ல அப்படின்னு. அதே மாதிரி குமார் அப்ப என்கிட்ட தான் வருவோம் செய்வான். அண்ணன்ட்ட போனாதான் உண்மையாலுமே புரிஞ்சுக்குவார் அப்படின்ட்டு வருவான். வத்தா நாங்க தான்டா, திஸ் இஸ் மதன்ஸ் டெரிட்டரி, ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்களா வத்தா நீ வந்து பாத்தியாடா போட்ட. ஏன்னா இவங்க எப்படி கவனிட்டானுங்க ப்ரோ. செக் ஸ்பார்க் இஸ் லைவ் ஆல்சோ ப்ரோ. என்ன நம்ம பசங்களும் என்ன ட்ரிகர் ஆகுறாங்க. ட்ரிகர் ஆகாதீங்க ஐஸ், ட்ரிகர் ஆகாதீங்க. கட்டணா செத்த பக்கெட்டி பெட்டி பக்கத்துல இருக்கான்டா. இங்க நாங்க தான் திஸ் இஸ் மதன்ஸ் டெரிட்டரி அன்றும் இன்றும் என்றும் ஆல்வேஸ். ஐயோ என்ன ப்ரோ இவனுங்களாம் எல்லாம் இப்படி ஆயிட்டாருங்க. யாரோ ஏதோ பண்ணா இவனுக்கு ட்ரிகர் ஆயிட்டு இருக்காங்க. ட்ரிகர் ஆகாதீங்கடா டேய், ட்ரிகர் ஆகாதீங்க guys, don't get triggered guys. ஐயோ ப்ரோ guys, what is this bro? நான் பாட்டு கேம் விளையாண்டு இருக்கேன், அங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு நடந்துட்டு இருக்குது. டேய் என் கண்ட்ரோல்லே எதுவும் இல்லடா. டேய் என் கண்ட்ரோல்லே எதுவும் இல்லடா. ஐயோ ஐயோ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை வாய்ஸ், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன ப்ரோ எல்லாம் எலவேஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க வெறியா, ஒரு பேரே வரலாறுன்னு. ஐயோ ஐயோ இதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எல்லாம் யூஸ் பண்றாங்க போல. ஏய் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ணன் மனசுல இடம் பிடிக்கலாம் வாடா. ஏய் உங்க பேர்ல எப்பவுமே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குடா. டேய் நீங்க இதெல்லாம் பண்ணாதான் அது கிடையாது. பட் ஆனா வேற மாதிரிடா. நைஸ் நைஸ் கைஸ். கூட்டமா சேர்ந்து கமெண்ட்ல போயிட்டு ஆமா ஆமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் போடாம அம்மால நாங்க தான்டா அப்படின்னா பாத்தியா, அதுதான் அதுக்கு பேர் தான் லாயல்டி. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ. எங்க பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் உம்மால இது மதன் டெரிட்டரிடா ஓத்தா வெளியே போகடா போலுன்றான். ஐயோ ஐயோ என்னடா இது ஃபுல்லா எலவேஷன் தான் இருக்குது. எரியுதாடா பொட்டைகளா எரியுதா. இத்தனை தடவை சொன்னா கேட்டீங்களா? மதன் வந்து மதன் மட்டும் கிடையாது ப்ரோ, மதன் மட்டும் கிடையாது ப்ரோ. புரிய மாட்டேங்குது ப்ரோ. நெருப்பு தலை நீ பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கேன்ட்ட தக 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 தகன்னு மின்னுவேன் நானு. தங்கம் வேற இன்னும் மின்னிக்கிட்டே இருப்பேன். ஐயோ தப்பு பண்றிய தலை. ஓ சர்வீஸ் குழந்தைங்க சும்மிஸ் குழந்தைங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. டே எங்க அம்மால நான் ஸ்ட்ரீம் போட நான் ஸ்ட்ரீம் போடும் போது நீ குஞ்சுமணி பிடிச்சி தின்ன நடந்தவன்டா பட்டைங்களா. எங்களுக்காடா எங்களுக்கு நீங்க சொல்றீங்களாடா. டீம் இருக்கா பண்ணானா